இந்த பாட்டுல பிரிட்டிஷ் கிட்ட இருந்து விடுதலையாகிட்டு வர கமலஹாசன் அவரோட யூனிஃபார்ம்ல தேசிய கொடியை குத்திருப்பாரு. ஆனா அந்த கொடியில அசோக சக்கரம் மிஸ் ஆகி இருக்கும். அது ஏன்னு கவனிச்சிங்களா? கதைப்படி இந்த படத்துல கமலஹாசன் சுபாஷ் சந்திர போஸோட ஆர்மியில இருப்பாரு. சுபாஷ் சந்திர போஸ் போருக்கு போகும்போது அசோக சக்கரம் இல்லாத தேசிய கொடியை தான் பயன்படுத்தினாரு. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. முக்கியமா தேசிய கொடியில இருக்க அசோக சக்கரம் மத சார்புடையதா இருக்கிறதா சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் அதை எதிர்த்ததா சொல்லப்படுது. இப்ப கூட கூகுள்ல சுபாஷ் சந்திர போஸோட பழைய புகைப்படங்களை தேடினீங்கன்னா அதுல அசோக சக்கரம் இல்லாத தேசிய கொடியை தான் அவர் பயன்படுத்தி இருப்பாரு. இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஈஸியா கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆனா அப்பவே பக்காவா இந்த டீடைலிங்க சங்கர் பண்ணிருப்பாரு. அதே போல இந்த பாட்டோட எண்ட்ல கமலும் சுகன்யாவும் வெவ்வேறு மாநிலங்களை ரெப்ரசென்ட் பண்ற காஸ்டியூம்ல வருவாங்க. அந்த வகையில மொத்தம் 14 காஸ்டியூம்ஸ்ல அவங்க வருவாங்க. அது ஏன்னு கவனிச்சிங்களா? ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியாவை மொத்தம் 14 ஸ்டேட்ஸா பிரிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியால 17 மாகாணங்கள் தான் இருந்துச்சு. ஆனா சுதந்திரத்துக்கு அப்புறம் அதை 14 மாநிலங்களா மாத்தி அறிவிச்சாங்க. அதை குறிக்கும் விதமா தான் அந்த பாட்டுல கமலும் சுகன்யாவும் 14 வெவ்வேறு காஸ்டியூம்ஸ்ல தோன்றுவாங்க.